வெல்கம் பேக் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு சிம்பிளான ஆனால் ரஸ்டிக்கான ஒரு தொகையல். நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற பொருட்களை வச்சு ஒரு தொகையல் பண்ண போகிறோம். அது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம கருவேப்பிலையை வச்சு ஒரு தொகையல் பண்ண போகிறோம். இந்த தொகையல் வந்து மல்டி பர்பஸ். நீங்கள் வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். இந்த ரொம்ப பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய சாதத்துக்கு தயிர் ஊற்றி பசங்க இதை தொட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த தொகைகளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். கருவேப்பிலை 150 கிராம், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 10 நம்பர், வரமிளகா 8, தேங்காய் அரை மூடி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசல், பெருங்காயம் அரை டேபிள் ஸ்பூன், உப்பு, நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். நம்ம இந்த தொகைகளுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், அதுதான் டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து பருப்பு அதெல்லாம் வந்து வறுக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பு வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் பூண்டு வரமிளகா இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோன்னா இந்த கடலைப்பருப்பு போட்டு அதே மாதிரி இந்த உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். இது வந்து கருகடிச்சிடாதீங்க, கருகுனா நல்லா இருக்காது. கருகுனா ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வரப்போ இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இது மாதிரி வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி லைட் ப்ரௌனு, இதுதான் வந்து ட்ரை ஆகிடுச்சு, அதாவது ஃப்ரை ஆகிடுச்சுன்றதுக்கான ஒரு இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வரமிளகாயையும் பூண்டையும் போட்டு வதக்க போகிறோம். எடுத்துக்கணும். இப்போ இந்த வரமிளகா வந்து லைட்டாக ஒரு மாதிரி டார்க் ரெட் கலரில் மாறும், அது வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இந்த புளி கரைசல் வச்சுருக்கேன், இதை ஊற்றிடுறேன். நீங்கள் புளியை அப்படியும் போடலாம், ஆனால் அதில் என்ன இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சரியாக அரைப்படலைன்னா வாயில் தட்டுப்படும், அது சாப்பிட்றப்போ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மாதிரி கரைசலை ஊற்றிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா பிளெண்ட் ஆகிடும், வாயில் தட்டுப்படாது. இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றி அதெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கருவேப்பிலையை போடுறோம். இந்த கருவேப்பிலை வந்து அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் இது கொஞ்சம் வதங்கணும். இந்த கருவேப்பிலைக்கு ஒரு நேச்சுரல் ஈரம் இருக்கும், அது போகிற வரைக்கும் இது வதங்கணும். ரொம்ப வந்து கிறிஸ்பியெல்லாம் வதங்க வேணாம், இந்த ஈரப்பசம் போகிற வரைக்கும் வதந்தால் போதும். இப்போ கருவேப்பிலை நல்லா வந்து வதங்கிருச்சு, அந்த ஈரப்பதம் போயிடுச்சு, இது பார்த்தாலே தெரியும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருவேப்பிலை கிறிஸ்பி ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் நம்ம போவோம்னா இதோட நேச்சுரல் அந்த ஈரப்பதம் வந்து போயிடும், அந்த வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ நம்ம தேங்காய் துருவியும் போடலாம், இப்படியும் போடலாம். இது வந்து ரொம்ப வதங்க வேணாம். இதோட இந்த பெருங்காயம் இதையும் போட்டு இந்த சூட்லேயே ஒரு பெரட்டிடுங்க. தேங்காய் ரொம்ப வதங்கிச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த தேங்காய் இந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது தொகையலுக்கு வந்து இந்த தொகையலுக்கு நல்லா இருக்காது. இந்த வந்து தேங்காயை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஆனால் தேங்காய் போட்டு ரொம்ப வதக்கினா ஒரு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வந்துடும், இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அது மாதிரி இது ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சிருங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம், ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சா இந்த தொகையில் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு கோர்ஸாக இருக்கணும், பட் வாயில் வந்து தட்டுப்படக்கூடாது. பட் ஆனால் கொஞ்சம் வந்து திப்பியாக அரைக்கணும், அந்த அளவுக்கு இது வந்து தொகையிலுக்கு அரைச்சிருக்கு. சுவையான ரஸ்டிக்கான கருவேப்பிலை தொகையல் ரெடி. இதனால் சூடான சாதத்தில் நல்ல ஊற்றி பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம காம்பினேஷன். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டிஃபன் எடுக்கிறது தொட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்ல ஊத்தப்பம் மாதிரி தோசையை ஊற்றிட்டு இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த தொகையலில் நீங்கள் இன்னொரு வேரியேஷனும் பண்ணலாம். நீங்கள் வந்து பூண்டு போடுற மாதிரி சின்ன வெங்காயமும் வதக்கி போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அதுவுமே ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த தொகையில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.